அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் யோகா டே நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு 21ஆம் தேதி நடக்க போகுது. வருஷம் நம்ம ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க யோகா டேவை. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் யோகா டேஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நமக்கு வந்து உலகம் முழுவதும் அதாவது இந்தியா முழுவதும் என்னென்ன ஆசனாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வழியாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஸோ சேம் வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் மூவ்மெண்ட்டில் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். நான் 3 டைம்ஸ் பண்ணுவேன், நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணணும். ஹோல்டிங்கில் பண்ணக்கூடிய ஆசனாஸ் எல்லாமே வந்து நீங்கள் 10 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஹெட் நெக் 1 2 3 சைடு 1 2 3. இப்போ ஹேண்ட் ரொட்டேஷன் 1 2 3. இப்போ அடுத்து ஆப்போசிட் 1 2 3. இப்போ ட்ரங்க் ட்விஸ்ட், லெக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு 1 2 3. ட்ரங்க் ட்விஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாப் ஸ்குவாட் ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். 10 to 20 செகண்ட்ஸ். நான் 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். 1 2 3. ரிலாக்ஸ். அடுத்து தாடாசனம். கீழே ரைஸ் பண்ணணும். ப்ரீத் இன் பண்ணி கீழே ரைஸ் பண்ணணும். கீழே ரைஸ் பண்ணி கை இன்டர்லாக் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கணும். ஹோல்ட் யுவர் ப்ரீத் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அண்ட் ஸ்லோலி ப்ரீத் அவுட். ப்ரீத் அவுட் பண்ணும்போது கீழே டவுன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ தாடாசனம் முடிஞ்சதுக்கப்புறம் விரிக்சாசனா, ட்ரீ போஸ். உங்களோட ரைட் ஆர் லெஃப்ட் லெக்கை தூக்கி உங்களோட இன்னர் டையில் ஃபேஸ் பண்ணி ப்ரீத் இன் பண்ணி 2 பாம்ஸை ஜாயின் பண்ணி நிற்கணும். ப்ரீத்தை நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் மெயின்டைன் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணும்போது 2 பாம்ஸை கீழே இறக்கி உங்கள் கையால் உங்கள் காலை பிடிச்சி அன்பேலன்ஸ் ஆகாமல் காலை கீழே வைக்கணும். விரிக்சாசனா. அடுத்தது பாத ஹஸ்தாசனம். ப்ரீத் இன், hold your breath for few seconds, then slowly breathe out. Touch your toe, should not bend your knee. Hold for 10 to 20 seconds. Again breathe in, slowly breathe out. பாத ஹஸ்தாசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சக்கராசனம். Hold your back, then slowly breathe in, slowly back bend. Exhale and breathe in, breathe out normally. Then slowly breathe out. Ardha Chakrasana. Then Trikonasana. Breathe in, slowly breathe out. Close your eyes, touch your toe. Another hand, keep 90 degrees. Relax. Inhale and slowly exhale. Next, Bhadrasana. Sit few seconds. Close your eyes. Normal breathe in and breathe out. Focus on your breath. Try to widen your knee maximum level. Then open your eyes. Slowly. Come back to the relaxation pose. Next, Vajrasana. Close your eyes. Sit straight. Your spinal should straight. Focus on your breath for few seconds. Relax. Open your eyes. Again, come back to the same position, sitting position. Okay. Next, Ushtrasana. இந்த பக்கம் திரும்பிக்கலாம். திரும்பிட்டு நீட் டவுன் பண்ணி ஃபஸ்ட்டு ஹிப்பில் சப்போர்ட் பண்ணி ப்ரீத் இன் பண்ணிகிட்டே பின்னாடி போகணும். ஓகே, ப்ரீத் இன், நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்.
then slowly touch your heel. Normal breathe in, breathe out, focus on your breath, then relax. Come back to the position. Next is Sasangasana. Breathe in. Hold for a few seconds, then slowly breathe out. Maintain your normal breathe in, breathe out. Slowly inhale, breathe in. Slowly breathe out. Next, Vakrasana. Hook your knee. Slightly twist your body. Place your palm. Twist பண்ணி நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? வக்ராசனத்தில் நெக்ஸ்ட்டு மக்ராசனம். ரைட் சைடில் டர்ன் பண்ணி படுத்துருக்கணும். உங்களோட லெக்ஸ் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகே, ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மக்ராசனம் பொசிஷனில் நீங்கள் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புஜங்காசனம். ஓகே, ரெண்டு கையை பாம் ப்ளேஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி ப்ரீத் இன். எல்போ இப்படி வைடாக இருக்கணும். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பொசிஷனில் இருக்கணும். தென் ஸ்லோலி ப்ரீத் அவுட். நெக்ஸ்ட்டு சலபாசனம். ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணும். சலபாசன பொசிஷனுக்கு மேக்ஸிமம் செகண்ட்ஸுக்கு முன்னால் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு சேது பந்தாசனம். Normal breathe in, breathe out. Focus on your breath. Then relax. ரெண்டு ஹீலிங் டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உத்தித பாதாசனம். லைன் ஒன் பொசிஷனில் போய் காலை 45 டிகிரியில் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மல் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி இருக்கவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த அர்த்த ஹாலாசனம். ஓகே, லெக்ஸ் ரெண்டையும் 90 டிகிரி பொசிஷன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீத். ரிலாக்ஸ். லெக்கை ரைஸ் பண்ணும்போது பிரீத் இன், ஹோல்ட் பண்ணுறப்ப நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட், ரிலாக்ஸ் பண்ணும்போது எக்ஸேல். ஓகே, நெக்ஸ்ட்டு பவன முத்தாசனம். பிரீத் இன் பண்ணி ரெண்டு லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். நார்மல் breathe in, breathe out, then relax, breathe out. பவன முத்தாசனம் பண்ணும்போது கழுத்தை மேலே தூக்கிக்கணும். ஓகே, அடுத்தது சவாசனா பொசிஷனுக்கு போய்க்கணும். ஓகே, பாம்ஸ் ரெண்டும் மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சவாசனா பொசிஷனில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ரிலாக்ஸாக படுத்துக்கணும். ப்ரீத்தில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் ப்ரீத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். சவாசனம் முடிஞ்சதுக்கப்புறம் சிட்டிங் பொசிஷன் வந்துடணும். சுகாசனத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டே எந்திரிச்சு உட்காரணும். உட்காந்து சின்முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடி உட்காரணும். தென் கையை ரெண்டையும் ரப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி மெதுவாக கண்ணை திறந்து உங்களோட 2 பாம்ஸை பார்க்கணும்.
பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாடி சுற்றி ஒரு கையில் சின்முத்ரா பிடிச்சிட்டு உங்களுடைய கட்டை வரலால் ரைட் நாசிலை அடைச்சிக்கிட்டு இன்ஹேல், கண்ணை மூடி லெஃப்ட் நாசில் இன்ஹேல் பண்ண உடனேயும் இதை லாக் பண்ண உடனேயும் ரைட் நாசில் வழியாக எக்ஸேல் பண்ணணும். இதில் எக்ஸேல் ஆக எவ்வளோ எக்ஸேல் பண்ணிங்களோ அதே சேம் இன்ஹேல், தென் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் எக்ஸேல். லெஃப்ட்டில் இன்ஹேல் பண்ணி ரைட்டில் எக்ஸேல் பண்ணுறீங்க, அகெயின் ரைட்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்டில் எக்ஸேல் பண்ணுறீங்க. இது ஒரு சுற்று. இது மாதிரி 10 சுற்று நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, இது நாடி சுற்றி. அடுத்தது சீத்தலி. சீத்தலி எப்படி பண்ணுறீங்கன்னா நாக்கை குழல் மாதிரி வச்சுக்கணும். சின்முத்ரா வச்சுட்டு நாக்கு குழல் மாதிரி வச்சு அந்த நாக்குடைய அந்த ஹோல் வழியாக இன்ஹேல் பண்ணி நோஸ் வழியாக எக்ஸேல் பண்ணணும். ஓகே, ப்ரீத் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸேல் பண்ணணும். பாருங்கள். நான் இப்போ 2 சுற்று பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு 10 சுற்று பண்ணணும். இது பண்ணுறதுனால உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்று உங்களுடைய நாக்கு வழியாக போகும்போது உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சு உங்கள் உடம்பு சூடு வெப்ப உடலாக இருந்ததுன்னா உங்களோட உடல் வந்து தனித்து நார்மலாகிடும். அடுத்தது பிரம்மரி பிராணாயாமம் எப்படி பண்ணுறீங்கன்னா 2 கையுடைய கட்டை வரல லைட்டாக ப்ரெஸ்ஸாக பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. காதை ஜஸ்ட் லாக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரால் கண்ணை லாக் பண்ணிக்கணும். மோதிர விரலாலையும் உங்களுடைய லாஸ்ட் ஃபிங்கராலையும் உங்களோட மவுத்தை லாக் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மிடில் ஃபிங்கரில் என்ன பண்ணணும்னா நாசிலில் இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் 2 நாசிலையும் உங்களுடைய மிடில் ஃபிங்கரால் லாக் பண்ணிக்கணும். லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும், அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. லைட்டாக தொட்டிருந்தாலே போதும். ஓகே, இன்ஹேல் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மெதுவாக அதாவது தேனீக்களுடைய சத்தம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்படி சவுண்டு வரும். ஓகே, ஸோ அந்த சவுண்டை இது எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இம்முங்கிற சவுண்டை உங்களோட ப்ரெத் கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸேல் பண்ணதுக்கப்புறம் அகைன் நோஸில் மிடில் ஃபிங்கரை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அகைன் நோஸில் இன்ஹேல் பண்ணுறீங்க. ஸோ ஒரு டைம் இன்ஹேல் பண்ணி அந்த இம்முன்ற வேர்டை ஃபைனல் வரைக்கும் சொன்னீங்க அப்படின்னா ஒரு சுற்று. பாருங்கள். ஓகே, இது ஒரு சுற்று. இது மாதிரி நீங்கள் 10 சுற்று பண்ணணும் பிரம்மரி பிராணாயாமா. ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி யோகா டேயில் நம்மளுடைய ஐயா நரேந்திர மோடி ஐயா நமக்கு வந்து யோகா டே அன்றைக்கி எந்த யோகாஸ் பண்ணணும், என்னென்ன யோகாஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து இன்னும் நிறைய விதமான ஆசனாஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி.